சிரிக்க தெரிந்தவனே மனிதன். சிரிப்பு என்பது உணர்வின் வெளிப்பாடு. இது மனித இனத்திற்கு மட்டும் உண்டான தனி சிறப்பு. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பது பழமொழி. சிரிப்பில் தான் எத்தனை வகை. அகட்டு சிரிப்பு, ஆணவ சிரிப்பு, நையாண்டி சிரிப்பு, ஏளன சிரிப்பு, புன் சிரிப்பு. சிரிப்புக்கு சுவை கொடுப்பதாலே நகைச்சுவை ஆயிற்று. அத்தகைய நகைச்சுவையை வெளிப்படுத்தி அத்தோடு கைபேசினால் ஏற்படும் விளைவுகளையும் நடித்து காட்ட வருகிறார்கள் நம் பள்ளி மாணவ மாணவிகள். எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். ராஜாதிராஜர், ராஜகம்பீரர், ராஜமாத்தாண்ட, ராஜபுரத்திலகர் அசிசியில் 11ஆம் வகுப்பு ஜி பிரிவில் படிக்கிற மாதிரி நடிக்கிற நம் அரசர் வரார் வரார் வரார். சீக்கிரம் வாடா, எவ்வளோ நேரம் கத்துறது. மங்கோனி அமைச்சர்களே, அடச்சை உட்காருங்க. எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். அமைச்சரே, அமைச்சரே, நம் நாட்டில் ஏதாவது செய்தி உள்ளதா? இதை கேட்டு இவன் என்ன பண்ண போறான்? ஒன்றுமில்லை மன்னா, அனைத்து மக்களும் நலமாக உள்ளனர். அமைச்சரே, தெனாலிராமன் அரசவைக்கு வரவில்லையா? ஆமண்ணா, தற்பார்க்கும் வரவில்லை, தகவலும் அனுப்பவில்லை. என்ன தைரியம் இந்த தெனாலிராமனுக்கு? இன்னும் வரவில்லையா? தூதுவனே, நீ சென்று தெனாலிராமனை அழைத்து வா. அப்படியே ஆகட்டும் அண்ணா. இங்கிருக்கும் அமைச்சர்களுக்கே வேலை இல்லாம வெட்டியா இருக்காங்க. அவன் வந்து என்ன செய்ய போறான்? பொறுத்திருந்து பார்க்கலாம். தெனாலிராமனின் குழந்தை அழுது அடம் பிடிக்கிறதாம். அதை சமாதானப்படுத்திய பிறகு வருவதாக கூறினார் மன்னா. என்ன தைரியம் இந்த தெனாலிராமனுக்கு? இப்படி கூறி அனுப்பியிருக்கிறான். தன்னை அறிவாளி என்று சொல்லிக் கொள்ளும் தெனாலிராமனுக்கு ஒரு குழந்தையை சமாதானப்படுத்த முடியவில்லையா? இதை என்னால் நம்ப முடியாது. இப்பொழுதே தெனாலிராமன் இங்கு வர வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவனை கட்டி இழுத்து வாருங்கள். அப்படியே ஆகட்டும் மன்னா. ஆகா, ஓகோ, அருமை அருமை. மன்னா மன்னா, முட்டாள் அமைச்சரே, மணியுங்கள். மன்னா மன்னா, என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு. என்னுடைய 3 வயது குழந்தை காலையில் இருந்து அழுது கொண்டிருக்க அதை என்னால் சமாதானப்படுத்தவே முடியவில்லை. அதனால்தான் தாங்கள் குறித்த நேரத்திற்குள் என்னால் அரசவைக்கு வர முடியவில்லை மன்னா. உன்னால் ஒரு குழந்தையை சமாதானப்படுத்த முடியவில்லையா? உண்மையை சொல் தெனாலிராமா, மன்னிடமே போய் கூறுகிறாயா? நான் நடந்ததை சொல்கிறேன், கேளுங்கள். காலையில் எழுந்தவுடன் என் குழந்தை கரும்பு கேட்டது. நானும் கரும்பு தானே என்று வாங்கி தந்தேன். அதை பிழிந்து சாறு தரும்படி கேட்டது. நானும் அவ்வாறே செய்து ஒரு கோப்பையில் ஒற்றி கொடுத்தேன். பின்பு கோப்பையில் இருந்த சாற்றை தரையில் கொட்டிவிட்டு
தரையில் ஓடும் சாட்சை மீண்டும் கோப்பையில் எடுத்து தர சொல்லி கேட்டது. இது எப்படி என்னால் முடியும்? அது முடியாத காரியம் என்று சொன்னாலும் கேட்கவில்லை. அதனால்தான் எனக்கு தாமதமாகிவிட்டது மன்னா. ஒரு குழந்தையை சமாதானப்படுத்த தெரியாத உன்னை அரசவை புலவர் என்று சொல்வதற்கு வெட்கமாக உள்ளது. உலகிலேயே கடினமான செயல் என்றால் அழுகின்ற குழந்தையை சமாதானம் செய்வது மட்டுமே. நீங்கள் எப்பொழுதாவது அழுகின்ற குழந்தையை சமாதானம் செய்துள்ளீர்களா? மன்னரிடமே கேள்வி கேட்கிறாயா? என்ன ஒரு ஆணவம் உனக்கு தென்னாலிராமா? சரி மன்னா, நான் குழந்தையாக மாறி அழுகிறேன். உங்களால் முடிந்தால் என்னை சமாதானம் செய்யுங்கள், பார்க்கலாம். எனக்கே சவாலா? பார்க்கலாம். ஆகா, ஓகோ, அருமை அருமை. அல்லாதட சமத்துக்குட்டி, உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லிடா ராஜா. பழம் தரட்டுமா, பால் தரட்டுமா ராஜா? மன்னா, குழந்தை அவ்வளவு அழகாக கொஞ்சறீர்கள். எனக்கு இது வேண்டாம். அல்லாதட சமத்துக்குட்டி, வேறென்ன வேண்டும் உனக்கு? எனக்கு ஒரு பானை வேணும், கொண்டு வா. பானையா? சரி, பானை தானே. தூதுவனே, ஒரு பானையை கொடு. பானையை வைத்து விளையாட போறியா? இல்ல மன்னா, அந்த அமைச்சரை இங்க வர சொல்லுங்க. எதற்காக? வர சொல்லுங்க. அமைச்சரே, இங்கு வாரும். கண்டிப்பா வந்தே ஆகணுமா? வாயா. என்ன 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 குழந்தை? இந்த பானைக்குள்ள போடா. அவதான் சொல்றாள், போடா உள்ள. அட கொலகார பாவிகளா! இந்த பானைக்குள்ள போ. நீ முதல்ல போ, ரெண்டாவது நான் போறேன். என்ன இந்த பானைக்குள் நானா? எப்படி போக முடியும்? என்னால் முடியாது மன்னா. நீ போகத்தான் மன்னா, என்னை காப்பாற்றுங்கள். நீ போகத்தான் வேண்டும். அது எப்படி போக முடியும்? அப்ப இந்த தாத்தாவையாச்சும் போக சொல்லுங்க. என்னது தாத்தாவா? போடி கேட்டு கிளவி. ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. ஆட நிறுத்துங்கடா அள்ளக்கைங்களா. ஏன் சத்தமாக அழுகிறாய்? பானைக்குள் போக முடியாது. வேறென்ன வேண்டும் உனக்கு? குழந்தையின் அழுகையை எப்படி நிறுத்துவது என்று தெரியாமல் இருக்கிறேன். உனக்கு தூக்கமா? ஆமா, இவன் மட்டும் தூங்கவே மாட்டான். ஆகா, ஓகோ, அருமை அருமை. அட நிறுத்துங்கடா லகர பாண்டிகளா. எனக்கும் கூடு. அஸ்க புக்கு. கேடிக்காம திங்கிறா. பண்டாரமே, குழந்தையின் அழுகையை எப்படி நிறுத்துவது என்று தெரியாமல் இருக்கிறேன். நீ தின்று கொண்டிருக்கிறாயா? மன்னா, என் பொறுமையை சோதிக்காதடா. மன்னா, நான் வேணும்னா குழந்தையிடம் கடிச்ச சொல்லட்டுமா? சொல்லி தொலை. குழந்தாய், எலிக்கு பிடிக்காத படிப்பியது. அதப்ப எழுத்துட்டு கேள்றா முட்டாள் அமைச்சரே. அடே மங்குனி அமைச்சர்களே, குழந்தையின் அழுகையை நிறுத்துங்களேண்டா. மன்னா, நான் அழுகின்ற குழந்தையை சிரிக்க வைக்கிறேன், பாருங்கள். பார்க்கலாம். குழந்தாய், அங்கே பாரு, ஒரு காகம் பறக்கிறது. காகம்னா பறக்கிறது என்னடா செய்யும்? இது கூட தெரியாதா லூஸ் அமைச்சரே? மன்னா, நான் முயற்சி செய்கிறேன். குழந்தாய், உனக்கு எப்பமெல்லாம் பள்ளிக்கூடம் லீவ் விடுவாங்க?
முட்டாள் அமைச்சரே, அங்க உட்கார்ந்துருக்காங்க பாரு பிரின்சிபல், ஆனா அவங்கிட்ட போய் கேள்றா, ஏன்டா என்னைய வந்து சோதிக்கிற? நான் அழுகையை நிறுத்துகிறேன் மன்னா. குழந்தாய், நான் உனக்கு நீச்சல் கத்து தரட்டுமா? தரையில எப்படிடா நீச்சல் அடிக்க முடியும், முட்டாள் தூதுவனே. நான் பொம்மை தரட்டுமா? அதை வைத்து விளையாடுகிறாயா? போடா, நான் சிரிக்க மாட்டேன். நான் ஒரே ஒரு தரட்டுமா? போதுமடா உங்களது அறிவு கெட்ட ஆலோசனைகள். குழந்தாய், நான் உனக்கு பாட்டு போட சொல்லட்டுமா? டேய் சிவனேசா, குழந்தையின் அழுகையை நிறுத்த தாலாட்டு பாட்டு போட சொன்னால் வேறு என்னத்தையோ போட்டிருக்கியே, வேறு பாட்டு போடுமையா? உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு? கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு. கத்திரிக்காய் எட்டி முறைக்கு அழுதுச்சு. அம்மா வந்து கொஞ்சினதோ சிரிச்சிடுச்சு. உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு? கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு. கத்திரிக்காய் எட்டி முறைக்கு அழுதுச்சு. அம்மா வந்து கொஞ்சினதோ சிரிச்சிடுச்சு. நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வடை சுட்டாங்களாம். ஆனா அந்த வடைய காக்கா தூக்கிட்டு போயிடுச்சான். லூசு மண்ணா, நீ சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அதை காக்கா தூக்கிட்டு போயிடுச்சுடா. இன்னுமாடா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? போ. இதுவும் வேண்டாமா? வேறு என்ன செய்வது அமைச்சரே? நீ பல் விளக்கினீர் அமைச்சரே. அது அடுத்த வேலையை பார்த்துக்கலாம். அடச்சே, ஏதோ சொல்ல வந்தீரே, சொல்லும். அங்கிருந்தே சொல்லும். சரி, கொடுங்கள். ஐ ஜாலி. செல்போனை பார்த்ததும் இவ்வளவு ஆனந்தமா? மன்னா மன்னா, என்ன என்ன? என் குழந்தை நிலைமையை பாருங்க. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இது வேற புது பிரச்சனையா? ஆனால் இவனுக்கு என்ன ஆயிற்று? செல்போனே இல்லாமல் செல்போன் இருப்பது போல விளையாடி கொண்டிருக்கிறான். இரவும் பகலும் போனில் விளையாடியதால் மனநிலைமை பாதிக்கப்பட்டு விட்டது மன்னா. அப்படியா? நான் வேறு குழந்தை அழுகையை நிறுத்த செல்போனை அல்லவா கொடுத்தேன். ஆனால் இது நல்ல பழக்கம் அல்ல. ஆமண்ணா. தெனாலிராமா, நம் நாட்டு இளைஞர்கள் செல்போனால் மிகவும் சீரழிகிறார்கள். அவர்களை அதிலிருந்து மீட்க ஏதாவது வழி கூறுங்களேன். மன்னா, மாணவர்கள் மிக முக்கியமானவர்கள். அவர்கள்தான் நம் நாட்டின் வருங்கால தூண்கள். முதலாவது பெற்றோர்கள் தங்கள் செல்போன்களை குழந்தைகளிடம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக குழந்தைகள் கண்ணால் பார்ப்பதை அப்படியே செய்யும் ஆற்றலுடையவர்கள். எனவே பெற்றோர்கள் வீட்டில் அதிக நேரம் தொலைக்காட்சியுடனும் தொலைபேசியுடனும் தங்கள் நேரத்தை செலவழிக்காமல் தங்கள் குழந்தை
குழந்தைகளுடன் சேர்ந்து உண்பதும் விளையாடுவதுமாக தங்கள் நேரத்தை செலவழிக்க வேண்டும். போனில் விளையாடாமல் 1 மணி நேரமாவது தங்கள் குழந்தைகளுடன் சேர்ந்து ஓடி ஆடி விளையாட வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் போன் இல்லாமல் இருப்பது கடினம்தான். உங்களால் முடியுமா மன்னா? கண்டிப்பாக முடியாது. சபாஸ் சபாஸ் தெனாலிராமா, நீ என் கண்களை மட்டுமல்ல நம் நாட்டு மக்களின் கண்களையும் திறந்து விட்டாய். தெனாலி கூறியதை போல செல்போனை தேவைக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும். இதுவே என் கட்டளை. என் கட்டளையே சாசனம். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, நீங்க நல்லா பண்றீங்கடா. அடிக்கிற அடியில தார தப்பட்ட கிளிய வேண்டாமா? ஓ கிளப்புங்கள். பிறந்த குழந்தைக்கு பால் தர வேண்டும், பிரியாணி தரக்கூடாது என்று பார்ப்பவள் தான் தாய். அறிவு ஒரு தாயிடம் இருந்து, ஒரு தகப்பனிடம் இருந்து, அல்லது தாய் தகப்பனை போன்ற ஆசிரியனிடமிருந்து வர வேண்டுமே தவிர எங்கோ இருக்கிற டப்பாவிலிருந்து வரக்கூடாது. அது டப்பாவிலிருந்து வர்றதுனாலதான் தப்பாவே வருது. தெனாலிராமன் கூறியதை போல் கைபேசியை தேவைக்கேற்ப பயன்படுத்துவோம். மேலும் நகைச்சுவையுடன் கைபேசியின் விழிப்புணர்வை நமக்கு நடித்து காட்டிய மாணவ மாணவிகளுக்கு நன்றி. Today we have a delightful trip down memory lane, a time when life was simpler, every moment was a treasure, and childhood was filled with endless joy and wonder. Our next performance is a beautiful tribute to the nostalgia of those childhood moments. Through dance, our talented 4th and 5th grade students will take us on a journey of playful memories, from the innocence of school days to the happiness of festivals and family gatherings. Let the rhythm of these young hearts take us to a world where memories are eternal. கட்டி காலம் போச்சு அன்னைக்கு, பிபி சுகரை வாட்சில் பார்த்து வாழ்க்கை போச்சு இன்னைக்கு.
ஜோடி எல்லாம் பாட்டியாயிருச்சே இப்போ பேத்தி எல்லாம் வளர்ந்து வந்து ஜோடி சேர்ந்துருச்சே இன்னைக்கு 2K கிட்டு டிக்டாக் பார்த்து சிக்காகி கிடக்குது பார் ரோடு தான் போடட்டும் நாடு தான் மாறட்டும் விவசாயம் பண்ணிட்டா விவசாயி வாழட்டும் ஆங்கிலம் படிக்கட்டும் இந்தியும் பேசட்டும் தாய்மொழி தமிழ் மட்டும் தலைமை தாங்கட்டும் தீயாம வேகிற ஆயாம நாசையா பூமியே ஆகட்டும் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் Now it's time to welcome the talented students of grade 1st and 2nd to the stage. These young performers are all set to mesmerize us with their beautiful dance performance. So let's put our hands together and cheer loudly as the students take the stage to present their spectacular dance performance. சீமாத்திகளே, மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தி. இப்பொழுது நடன இசை ஆரம்பமாகும். இசைப்பவர் கிளப்பின் புதிய அங்கத்தினர் மிஸ்டர் அழகப்பன். அன்று வந்ததும் இதே நிலா, என்று வந்ததும் அதே நிலா, என்றும் உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னாலே. போக்கிரி ராஜா போதுமே தாஜா, போக்கிரி ராஜா போதுமே தாஜா, உங்களுக்கிட்டே ஜம்பமா வந்து வம்புகள் பண்ணாதே.
What a fantastic performance by our talented students. Thank you, children, for making this moment so special and entertaining us with your vibrant performance. The stage is about to light up with pure joy, innocence, and energy of all little stars. Our kindergarten kids are ready to steal your hearts with their amazing dance performance. Let's all give a huge round of applause as they come on stage to showcase their talents and enthusiasm. Sit back, relax, and get ready to be mesmerized by their adorable moves. Please welcome all little stars with lots of cheer and encouragement. Wow, wasn't that absolutely adorable? Our tiny tots have truly filled the stage with their adorable moves. Once again, let's all give a huge round of applause for their wonderful performance. Today, we are proud to present a thought-provoking drama titled Appearance or Not Real Beauty. This play delves into the age-old truth
that real beauty lies not in how someone looks, but in their actions, kindness, and inner characters. Through this drama, we aimed to challenge superficial judgments and power of looking beyond what meets the eye. Let the story inspire us to celebrate the beauty within every heart. Hey, what's on the board? Nobody can bring you peace but yourself. That's a beautiful quote. You know what, Agalya? If we are at peace with ourselves or at peace with the world, we feel calm and contented. Yes, my parents used to say, being at peace gives us more control over ourselves. And yeah, the external factors won't affect us as much because we prioritize our emotions and well-being that don't dwell on things that don't matter. Don't dwell on the things that don't matter? Easier said than done. Guys, have you ever wondered what would have happened if our favorite fairy tale characters had made peace with themselves and didn't dwell on the things that didn't matter? Fairy tale characters making peace with themselves. What's wrong with them? They are so cute and good at heart. Good at heart? I agree. But were they really smart? I don't get this. I thought they were smart, brave, and beautiful. Let's find out. We will start with the Beauty and the Beast. Who have divine glamour, music, and magic combined. The prince is blissfully happy, but the old woman is mad at the prince. Who's the reason for his dismay? Hey, you prince, you disrespected me. Remember, appearances are deceptive, for beauty is found within. What have I done? Forgive me, oh please forgive me for my faults. I repent my actions. You have gone way too far for forgiveness. You were too proud of your looks. So, here you go. Oh no, poor prince. Finally, if the prince could earn a true love, his spell would be broken and so devastated. The beast would shut himself in the cursed castle. Wait a minute, I have lost my soul. Now I have two options. Before, I must either fall into despair and lock myself in this cursed castle, or I can accept what has happened to me and carry on with my life. And that sounds better. No. Things are going to be difficult. The people make mock at your looks. So you better run and shut yourself in the cursed castle. Hey, look at him. He looks very scary. Yes, and funny too. Oh, poor prince. I feel sad for him. Yes, I may be mocked and teased, but I'm not going to be forlorn and hopeless. I'm going to carry on doing what
I actually be doing? Taking care of my people. Here, my people. I declare free education for all the children of my kingdom and no taxes for the farmers and the peasants. Long live the prince, long live the prince, long live the prince, long live the prince. Our prince is always charming. Yes, yes, he's always a trendsetter. I'm a huge fan of him. Our prince is always a hero, no doubt about it. The prince took a smart decision. Yes. Now, let's take a look at our beloved Cinderella. I invite you to try on the glass slipper. The rich prince is looking for princess. You might be the lucky one. Oh, I'm so happy and glad that you found my slipper. Let me have it. It's mine. I'm going to try it. The slipper does not fit for me. I have grown a little fat. Sorry, young lady. You aren't lucky enough to marry a prince and get rich. So I'm the lucky one. I'm gonna be mighty rich. Let me try it. Oh, it's too big for me. I've slimmed down, you see. I was on a diet recently. Sorry, young lady. Eat healthy and be cheerful. Cinderella, now it's your turn. I know it will fit me, but I'm sorry, my honorable knight. I don't wish to marry a prince and get rich. I would like to earn a name for myself and stand against all odds. Cinderella, are you mad? You become rich when you marry the prince? Come on, sister. If I need to be bold and independent, So let's go out our own life, my dear. So, what are your plans? Are you gonna start a housekeeping business? Ha ha ha. Well, sister, that's actually a good idea. But I have other plans in my mind. The prince has announced free education. I'm going to go there and pursue my studies. I'm going to become Dr. Cinderella. Sounds good. If you become a doctor, then I will also become one. Me too. That's a rat. Just follow your dream and you will find peace in whatever you do. Wow, way to go, young lady. That was a smart decision of Cinderella. Stand tall and be independent. Now, let's take a peek into the Snow White story. The silver locks is dyed blonde. Now I'm ready. Mirror, mirror on the wall, who is the fairest of them all? Fairest sounds glitchy.
Well, for the answer, you look great, my lady. I appreciate you have a beautiful day. Yak? What? You should be saying Snow White is the fairest of them all. I wonder what happened to my poor mirror. Is the battery down? Or have you got a poor network? Oh, my precious mirror has turned faulty. Oh, come on. Fairness has got nothing to do with beauty. I repeat, you look great. You're talented and healthy. And yes, you have an enchanting smile. And my dear lady, I'm not under-repelled. I'm updated and upgraded. It's time that you change too. I thought to being beautiful is being fair. But no, identifying and honoring your talent is beautiful. Staying healthy is beautiful. Most of all, appreciating yourself is the most beautiful attribute one can have. Wow, thank you, my sweet mirror. That's good. Accept and make peace with yourself and live a peaceful life. Life is too sweet when we accept and make peace with ourselves. Remember, life is unpredictable. Accept, but you can't change or control just like a beast. Various challenges will surface and complicate our daily routine. Yes, but Cinderella has decided to face all with guts. Always remember, only acceptance will bring you peace, and accept the way we live, and you will find yourself on tranquility, just like the stepmother of Snow White. Do you want tranquility to prevail in your life? Then fight your battles with strong heart. Like a small boat on the ocean, sending big waves into motion. Like how a single word can make a heart open. I might only have one match, but I can make an explosion. And all those things I didn't say were wrecking balls inside my brain. I will scream loud tonight. Can you hear my voice this time? This is my fight song. Take back my life song. Prove I'm alright song. My power's turned on. Starting right now, I'll be strong. I'll play my fight song. And I don't really care if nobody else believes. 'Cause I've still got a lot of fight left in me. No, I've still got a lot of fight left in me. We hope you are enjoyed our presentation. Appearance or not real beauty. Through this performance, we aimed to convey a powerful message. True beauty is not defined by how someone looks, but by their hearts, actions, and the way they treat others. A big round of applause for our talented performers who brought the story to life with their hard work and dedication.